பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சந்தோஷ். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு மேம். நலமா இருக்கீங்களா? நலம்பா. ரைட். தமிழ்நாடு முழுக்க எஸ்ஏஆர் பணிகள் போயிட்டு இருக்கிறத பாக்குறோம் மேம். இது தொடர்பாக திமுக பல்வேறு விஷயங்களை வெளியிட்டு இருக்குது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போட்டிருந்தாரு. கேஸ் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மற்ற கட்சிகள் இது எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதிமுக ஆதரவா அப்படின்னு சொல்லி மனு போடுறதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த சமயத்துல தாவிக தலைவரான விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. எஸ்ஏஆர் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி எஸ்ஏஆர் பணிகள் சரியா நடக்கல, எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்திருக்காரு. குறிப்பா அதுல பார்க்கும்போது எஸ்ஏஆர் படிவங்கள் எல்லாமே தங்களுடைய கட்சியினருக்கு சேர விடாமல் சிலர் தடுக்கிறாங்க, இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் தடுக்கிறாங்க. அது யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரோட அந்த 9 நிமிஷம் 20 நொடி இருக்கக்கூடிய அந்த காணொலியை பார்த்தேன். இதை பார்க்க வேண்டிய தலைவிதியெல்லாம் நமக்கு இருக்கேங்கிற முதல் எண்ணம் தான் எனக்கு வந்தது. அதை தவிர சனிக்கிழமை தன்னோட தொண்டர்களை சந்திப்பேன்னு சொன்னார்ல, இன்னைக்கு சனிக்கிழமை தானே, அதனால சந்திச்சிருக்காரு. சரி, நேர்ல வந்து சந்திப்பாருன்னு பார்த்தா இவர் எப்பவுமே போல வீடியோலயே சந்திச்சிட்டு இருக்காரு. வீடியோ மூலமாக ஒரு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற முதல் ஒருத்தர். அவர் தலைவர்னு சொல்வதற்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை. ஒருத்தர் யாருன்னா இந்த நடிகர் தான் அப்படிங்கறத இந்த காணொளி சொல்லுது. இந்த காணொளியில பாருங்களேன், ஒரு கன்விக்ஷனே இல்லாம தான் என்ன சொல்ல வர்றோம், அந்த பிரச்சனை எதை பத்தியது, அதற்கு எப்படியாக தமிழ்நாடு எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கிறது, நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் எப்படி எதிர்வினை செய்கிறார், அப்படி தமிழ்நாட்டு முதல்வர் எதிர்க்கின்ற அளவுக்கு அது எப்படி மக்கள் விரோதமாக இருக்கிறது அப்படிங்கிற உணர்வு, அந்த புரிதல், அதை பற்றிய நாலேஜ்ன்னு சொல்லுவோம்ல, விஸ்டம், அது எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப அவங்களுக்கு பயன்படுத்துறோம்ல, அதனுடைய தலைவராகவே அவர் இருக்கிறாரு. அவரே சொல்றார், மை டியர் நம்முடைய வாக்கே போயிடும், நம்முடைய வாக்குன்றது நம்முடைய வாழ்க்கை மாதிரி அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறாருல, நம்ம வாக்கு அவ்வளவு முக்கியமானது, அது விட்டுறாதீங்கன்னு சொல்லி தான் நம்ம பதிவு பண்றாரு. ஆமாமா. vote is not only, it's not only vote, it's our lifeன்னு சொல்றாரு. இதத்தான் இவர் சொல்றதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தி அதை சொல்லிட்டாருப்பா. சுதந்திரம் பெற்ற உடனே சுதந்திரத்தின் அடையாளம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ, இந்த நாட்டில் ஏழைகளுக்கும் அல்லது ஒரு பலமும் இல்லாதவர்களுக்கும் இந்த வாக்களிக்கின்ற உரிமை கிடைத்தால் அப்போதுதான் ஜனநாயகம் எல்லோருக்கும் பரவி இருக்கிறது என்று அர்த்தம் அப்படின்னு அவர் சொன்னார். அதை தவிர மிக முக்கியமா, I understand democracy as something that gives the same power for the weak as the strong also அப்படின்னு சொன்னவர் நம்முடைய மகாத்மா காந்தி. அதனால இந்த எஸ்ஐஆர் என்பது ஸ்பெஷல் ரிவிஷன், இன்டென்சிவ் ரிவிஷன் காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். தேர்தல் ஆணையத்தை பத்தி, தேர்தல் ஆணையத்தின் பணி அது. அதனால குறிப்பாக, ஆனால் இப்போது ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கறதுதான் மிக முக்கியம். இதுல 2-3 கேள்வி மட்டும் இருக்கு. என்னன்னா, தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் முதலாகவே குரல் கொடுத்தார். மற்றவர்கள்லாம் குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எஸ்ஐஆர் என்பது மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கின்ற ஜனநாயக விரோதமான ஒரு செயல் அப்படின்னு எதிர்ப்பு குரல் எழுப்பினார். அப்புறம் நாங்க தெருவில் இறங்கி போராட்டம் செய்தோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் திமுகவினர் தோழமை கட்சிகளோடு சேர்ந்து போராட்டம் நடத்தினார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது தேர்தல், இந்த நடவடிக்கையை பற்றி, இதற்கு எதிராக இதை நிறுத்த வேண்டும், இவ்வளவு குறுகிய காலத்தில் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா ஒரே ஒரு மாசத்துக்குள்ள தேர்தலை வச்சுக்கிட்டு 1 மாசத்துக்குள்ளேயே இந்த 6 கோடியே இத்தனை லட்சம் வாக்காளர்களுடைய பட்டியலை சரிபார்க்க வேண்டும், திருத்த வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் தவறு. இவ்வளவு அவசரம் எதற்கு என்பதைத்தான் எங்களுடைய தலைவர் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. அதற்காகத்தான் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டிருக்கோம். இப்ப நீங்க ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க சந்தோஷ், போராட்டம் நடத்தினோம்ல, அனைத்து கட்சியரும் வரலாம் அப்படின்னு சொன்னோம்ல, அப்போ இவருக்கு அந்த கட்சி அங்கீகாரம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் இப்பவும் கேள்விக்குறிதான். ஆனாலும் மக்கள் நலன் சார்ந்து இவர் தெருவில் இறங்கி போராடி இருக்க வேண்டும். அந்த போராட்டம் நடந்த போது அன்னைக்கு என்ன இவர் வீட்டுக்குள்ள முடங்கி லாலிபாப் சாப்பிட்டு இருந்தாரா? ஒரு கேள்வி இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு தொண்டர்களை சந்திக்க வருவேன்னு வீடியோல வந்துட்டாரு. இது என்ன விதமான அரசியல்? புரியவே இல்லை. இப்படி மக்களை நேரடியாக வந்து சந்திக்காமல் எழுதி கொடுக்கறத கம்ப்யூட்டர்ல அப்படியே டெலிபிராம்டர்ல ஓட வச்சுக்கிட்டு அதை பார்த்து என்ன வாசிக்கிறோம், எதை பத்தி பேசுறோங்கிற புரிதலே இல்லாம ஜென்சி கிட்ஸ், வர்ச்சுவல் வாரியர்ஸ், தோழர்களே அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. தூக்கி வாரி போட்டுது எனக்கு.
இவர்களுடைய தொண்டர்கள் தற்குறிகள்னு சொல்ற அந்த இவங்க எல்லாம் தோழர்கள் என்பவர்கள் அனைவருக்கும் சமமான வாழ்க்கை, அனைவருக்கும் சமமான சிந்தனை எல்லாம் கொடுக்கக்கூடியவர்களைத்தான், அதற்காக போராடியவர்களைத்தான் தோழர்கள்னு சொல்லுவோம். காலம் காலமாக காம்ரேட் அப்படின்னா ஒரு புனிதமான ஒரு வார்த்தையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதை போய் தெருவுல இறங்கி ஊளை இட்டுக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டு உங்களை போன்ற செய்தியாளர்கள் வரும்போது அவங்க கழுத்துலயும் அவங்க கட்சியோட கொடியை போட்டு துண்டை போட்டு கிண்டலும் கேலியுமாக பொறுப்பில்லாமல் நடந்துட்டு இருக்கவங்க இவருடைய கட்சியை சார்ந்தவர்கள், இவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள், இவருடைய அமைப்பை சார்ந்தவர்கள். அத அவரே சொல்றாரு. ஜென்சி கிட்ஸ், நீங்க இந்த மாதிரி முதல் முறை வாக்காளர்களாக இருந்து நீங்க பதிவு பண்ணலன்னா தயவு செய்து பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி கூட இல்லையே. 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க முதல்ல செஞ்சிருக்க வேண்டியது வாக்குரிமை தானே, அதற்கு பட்டியல்ல பேர் சேர்க்கணுங்கிறதானே செய்திருக்கணும். அது செய்யாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறத அவரே புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது தவிர அந்த அறிக்கை முழுக்க 9 நிமிஷம் 20 செகண்ட்ல எதுகை, மோனை, சந்தம், ஆசிரியப்பா, கலிப்பா இப்படி எல்லாத்தையும் பேசுறாரே தவிர கொஞ்சம் கூட துணிச்சலே இல்லப்பா அப்படின்னு தான் சொல்ல வருது. ஏன்னா அந்த 2 எழுத்து பெயர் ஒண்ணு இருக்கு, 3 எழுத்து பெயர் ஒண்ணு இருக்கு. அதை சொல்லுவதற்கு இவருக்கு துணிச்சலே இல்லை. என்ன அந்த 2 எழுத்து பெயர்னா இசி, எலெக்ஷன் கமிஷன், அவங்கள நோக்கிதான் இவர் கேள்வி கேட்கணும். அது மாதிரி 3 எழுத்துனா பிஜேபி, அதுதானே செய்துட்டு இருக்கு இந்த விஷயத்த. அவங்கள நோக்கி ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறார்? திரும்ப திரும்ப பூடகமா சொல்ற மாதிரி நாமும் இன்னொருத்தரும் தான் எதிரின்னு சொல்றோம் இல்லையா, நமக்கும் அவங்களுக்கும் தான் போட்டின்னு சொல்றோம் இல்லையா. நீ எங்கேயா எங்களுக்கு போட்டி? நாங்க இமயமாக உயர்ந்து நிற்பவர்கள், நீ மண்ணுருண்டை அப்படின்னு நாங்க நிறைய தடவை சொல்லியாச்சு. இவருடைய பெயரை எங்கேயுமே நாங்கள் குறிப்பிடுவதில்லை. அதை தவிர நசுங்காத நாகரிகம் உள்ளவர் அப்படிங்கிறாரு. இந்த நசுங்காத நாகரிகம் உள்ளவர் தானா இந்த மாதிரி வர்ச்சுவல் வாரியர்ஸ், ஜென்சி கிட்ஸ், அப்புறம் நண்பிகள். இது வேற ஒரு அழகான வார்த்தையா சொல்ற. ஜென்சி படைபலமே அப்படிங்கிறாரு. என்ன ஒரு பூதாகாரமா தங்களை நினைச்சுக்கிறாரு. ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூன் மாதிரி நினைச்சுக்கிட்டு மேல பறந்துட்டு இருக்கிற ஆக்சிஜன் பலூன் மாதிரி இவர் நினைச்சுக்கிறார் தங்களை. குத்தினா அப்படியே புஷ்ன்னு ஆயிடும். அதுதான் இவருடைய சிந்தனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த 10 நிமிஷ காணொலி 9 நிமிஷம் 20 செகண்ட் இருக்குல்ல, இது முற்ற முழுக்க அந்த தற்குறிங்கிற வார்த்தைக்கான அடையாளம். நம்ம தொகுதிப்பா, என்னோட தொகுதியில நேத்து இந்த பிஎல்ஓஸ் வந்தாங்க. மிக சிறப்பாக இவங்க சொல்ற மாதிரி யாருமே இவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களை அந்த அது என்ன அந்த ஃபில்அப் பண்ண விடாம தடுக்கிறாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஆபீசர் வராங்க, கூடுதலாக அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லது அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள். அவங்கள்ட்ட நான் கேட்டேன், நீங்கெல்லாம் எப்படிமா இதுல வர்றீங்க அப்படின்னு. எங்களுக்கு இந்த ப்ராசஸ பத்தி தெரிஞ்சுக்கணும் மேடம், அதனால நாங்களே இன்வால்வ் ஆகி பண்றோம். அந்த ஒற்றை பெண்மணி எத்தனை வீட்டுக்கு போயிட முடியும்? இதையெல்லாம் அவர் கேள்வி கேட்கணும். உங்களுக்கு ஏதாவது வாகனம் கொடுத்துருக்காங்களா, நீங்க எப்படி நடந்தே போறீங்களா எல்லா இடத்துக்குன்னா, நாங்க எங்க சொந்த வாகனத்துலதான் மேடம் போறோம், உணவுக்கெல்லாம் கூட எந்த ஏற்பாடும் இல்லை, நாங்களே தான் போய் சாப்பிட்டுக்கிறோம். இந்த கூட வர்ற இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நான் தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். நேற்று இரவு 9:30 மணிப்பா இந்த பிஎல்ஓஸ் எல்லாம் எங்க அபார்ட்மெண்ட்ல இந்த ஃபார்மை எங்க கிட்ட ஃபில்அப் பண்ணி வாங்கிட்டு போறப்போ எந்த விதமான யாருமே எதையும் தடையே சொல்லல. 2 ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஒண்ணு நீங்க வச்சுக்கோங்க, இன்னொன்னு எங்கள்கிட்ட கொடுத்துருங்க ஃபில்அப் பண்ணின்னு. அப்புறம் புது போட்டோ இருந்தா ஒட்டுங்க அப்படின்னு நான் பார்த்தேன். பழைய போட்டோவே சரியாதாம இருக்கு, இதுவே போதும் அப்படின்னாச்சு. ஓகே, கையெழுத்து போட்டோம், கொடுத்தோம், வாங்கிட்டு போயாச்சு. இதுக்கு மேல அதை நான் வாக்காளர் பட்டியல இருக்கேனா இல்லையாங்கிறது எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்ல போகுது. இதுல எங்க இருந்து தமிழ்நாடு அரசை இவர் குற்றம் சொல்கிறார்? எங்களுடைய கட்சியை எங்க குற்றம் சொல்கிறார்? இவங்களுக்கு அந்த வாக்காளர் படிவம் கிடைக்காத மாதிரி திமுகவினர் சூழ்ச்சி செய்கிறார்கள். இதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரமே இல்லை. இதை செய்யக்கூடிய அந்த இழிநிலையும் எங்களுக்கு தெரியாது. ஒண்ணு சொல்லுவாங்கல்ல சந்தோஷ், வீட்டுல எலி வெளியில புலி அப்படின்னு ஒரு சொலவடை நம்மகிட்ட உண்டு. ஆனா இந்த நடிகரை பார்த்தால் வீட்டுல புலியா இருக்கார், வெளியில எலியா இருக்கார். கரூர்ல ஓடியே போனார்ல, எலிதான் ஓடும் இப்படி ஆளை கண்டா. அவ்வளவு அக்கறை இருந்தால் அந்த நேரத்துல துணை நின்றுக்கணும் மக்களுக்கு. சரி, இப்பவும் அவர் வெளியில போராடுறாரா இல்ல வெளியில மக்களுக்கு ஏதாவது செய்யறாரான்னா அச்சமூட்டுறாரு பாருங்க. தேவையில்லாம ஒரு தேவையில்லாத எனிமிட்டி, தேவையில்லாத எதிரி உணர்வை இவர் திமுகவின் மீது திணித்து கொண்டிருக்கிறார். இவர் தான் ஊதி ஊதி பெருசாக்குகிறார். ஒண்ணு சொல்லவா, எங்களுடைய திமுகவினர்
எல்லோரும் கூட சேர்ந்து பணியாற்றுகிறார்களே தவிர யாரும் யாரையும் சூழ்ச்சி செய்வதே இல்லை. இந்த மாதிரி போற பிஎல்ஓக்களுக்கெல்லாம் கூட நிக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை, அவங்களுக்கு வேண்டிய உணவை, அல்லது அவங்களுக்கு தூக்கிட்டு போகணும்பா ஃபார்ம் எல்லாம். உட்கார்ந்து வேலை செய்வதற்கு இடம் வேணும். இந்த மாதிரி கேள்வி கேக்குறாங்க. நீங்க ஒரு பக்கம் எஸ்ஐஆர் எதிர்க்கிறீங்க, ஆனா இன்னொரு பக்கம் நீங்க ஹெல்ப்பும் பண்றீங்க. அப்படி கூட போகும்போது நீங்க அந்த ஃபார்மை வந்துட்டு தவறுதலா ஃபில்அப் பண்றதுக்கோ இல்ல வந்துட்டு அதை போக விடாம தடுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஃபார்ம்ல என்ன கேக்குறாங்க? நம்ம பேரை கேக்குறாங்க. ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியல்ல உள்ள பேர் எப்படி இருக்கு அதை கேக்குறாங்க. நம்ம அம்மா அப்பா பேரை கேக்குறாங்க. இதுல யாராவது தப்பு செய்வோமா? நம்ம பேரை எழுதுறதுலயோ அம்மா அப்பா பேரை எழுதுறதுலயோ யாராவது தப்பு செய்வோமா? ஃபர்ஸ்ட் பார்ட்டை தான் நம்மள ஃபில்அப் பண்ண சொல்றாங்க. கீழே உள்ள செகண்ட் பார்ட் எலெக்ஷன் கமிஷனே ஃபில்அப் பண்ணிக்கோ, நீங்க தொட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதுல எல்லாம் டவுட் இருக்கு. ஆனா இதுல தனிப்பட்ட அந்த பிஎல்ஓக்களால் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அவங்க அது மாதிரி கட்சி ஆட்கள் கூட வரும்போது அவங்களும் ஏன்பா உங்க பேரை எழுதுறதுல அவங்க என்ன தலையிட முடியும்? நம்மளோட அம்மா அப்பா பேரை எழுதுறதுல அவங்க என்ன தலையிட முடியும்? நம்மளோட பிறந்த தேதியை எழுதுறதுல அவங்க என்ன தலையிட முடியும்? எந்த கட்சியை சேர்ந்தவர்களாலும் இல்ல. என்னோட வாக்குரிமை, என்னோட பேரு, என்னோட பிறந்த தேதி, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, இந்த விவரங்களை நான் தானே கொடுக்க முடியும். இதுல இவங்க என்ன மாத்திர முடியும்? அதுல கட்சி எந்த கட்சின்னு யாருமே கேட்கலையே. ஏற்கனவே நீங்க வாக்களிச்சிருந்தீங்கன்னா அந்த தேர்தல் ஆணையத்தோட அந்த வாக்கு சீட்டு ஐடி கார்டு இருக்குல்ல, அதுல இருக்க மாதிரியே பேர் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. புதிய வாக்காளர்களுக்கு அது வேற ஒரு படிவம். அவ்வளவுதானே. இதுல எங்க இருந்து யார் எதை செய்திட முடியும்? இந்த டீடைல்ஸ சரியா எழுதுங்க அப்படிங்கறதா மிக முக்கியமான ஒண்ணு. ஸ்பெல்லிங் மாறிடுச்சுன்னா கூட ரிஜெக்ட் ஆயிடும். அது ஒண்ணுதான் மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. அதனால ஆதார் அட்டை கொடுத்தேன் நான் வேணும்னு. ஆதார் அட்டை இருக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குல்ல, ஆதார் அட்டையை நீங்க சேர்த்துக்கணும் ஒரு ஐடியா அப்படின்னு, ஒரு அடையாள சீட்டா ஆதார் அட்டையை ஏத்துக்கணும்னு சொன்னாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்க? ஆதார் அட்டை வேண்டாம் மேடம், போன முறை வாக்களித்து அந்த வாக்காளர் கார்டு இருந்தாலே கொடுங்க, வாக்காளர் அட்டை இருந்தாலே கொடுங்க அப்படின்ட்டாங்க. சோ அதை வச்சே நான் முடிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷத்து வேலைதான். ஆனால் இதில் இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டாம் என்றுதான் எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் சொல்லி இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், 6,36,00,000 வாக்காளர்கள். இவ்வளவு நான் இருக்கிற தொகுதியில ஒரு 3 மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு இந்த பிஎல்ஓ வந்துட்டாங்க. ஒரு வசதியாக ஒரு இடம் இருக்கு, உட்கார்ந்து வேலை பண்றாங்க. ஆனா அது இல்லாத குறுகலான தெருக்கள், குறுகலான வீடுகள், இதுல எல்லாம் போறதுக்கு அவங்களுக்கு தேர்தல் கமிஷன் என்ன உதவி செய்திருக்கு? கூடுதலாக அவர்களுக்கு உதவியாளர்களை அனுப்புதா? அவர்களுடைய உணவுக்கு ஏதாவது செய்யுதா? அவங்க பயணம் போறாங்கல்ல, நாள் முழுக்க காலையில 8 மணில இருந்து ஆரம்பிச்சு இரவு 9:30 வரைக்கும் பண்றாங்க. பிராக்டிக்கலா இந்த 6,36,00,000 வீட்டுக்கு போயிட முடியுமா ஒரு மாசத்துல? அதுதான் ஒரு கேள்வி. அதைத்தான் எங்களுடைய தலைவரும் கேட்கிறார். அப்படியாக நீங்கள் கேட்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை நோக்கி. அது கூட புரியல இவருக்கு. காணொலியை வெளியிடுறாரு 9 நிமிஷம் 20 செகண்டுக்கு. இந்த காணொலியை அப்படியே ஆங்கிலத்துல பேசி அவர் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்ப சொல்லுங்க, இல்ல பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்ப சொல்லுங்க. பீகார்ல மிகப்பெரிய வெற்றி என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இது தேர்தல் ஆணையத்தோட வெற்றி. மக்களுக்கு நல்லது செய்தாங்க, அது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பீகார்ல இருந்து இங்கே புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் திரும்ப திரும்ப சொல்றாங்கல்ல, எங்களுக்கு இங்க கல்வி நல்லா இருக்கு, இங்க வேலை வாய்ப்பு நல்லா இருக்கு, இங்க சம்பளம் நல்லா இருக்கு, நாங்க வீடே கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்குன்னா, அங்க எப்படி பீகார்ல இப்படி ஒரு லேண்ட்ஸ்லைடு வெற்றி வந்திருக்க முடியும்? அப்ப தேர்தல் ஆணையம் தான் இந்த வெற்றியை உருவாக்கி இருக்கிறது. அப்படி ஒரு வெற்றியை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியுமாங்கிறதான் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் வாக்களிக்கக்கூடியவர்கள் மிகவும் அரசியல் ஞானம் உடையவர்கள், என்ன செய்யணும் அப்படிங்கிற தெளிவு உடையவர்கள். தேடி போய் இந்த பிஎல்ஓ, நான் 2 நாள் முன்னாடி வெளியூர்ல இருந்தேன். நம்ம இடத்துக்கு யார் பிஎல்ஓன்னு தேடி கண்டுபிடிச்சு ஃபார்மை கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படின்னா இந்த தெளிவோடு எல்லோருமே இருப்போம்ங்கிறதா உண்மை. அதனால இந்த நடிகர் இன்னைக்கு ஒரு காணொலி வெளியிட்டு இருக்காருன்னா, இவருடைய கட்சியை சார்ந்த அந்த தற்குறிகளுக்கு இதெல்லாம் தெரியாது, இதோட முக்கியத்துவம் தெரியல. அதனால அவர்களுக்கு ஒரு டியூஷன் எடுத்திருக்காரு, ஒரு டியூட்டோரியல் எடுத்திருக்காரு, அவ்வளவுதான். அதனாலதான் அவர் சொல்றாரு, வாக்குரிமைங்கிறது லைஃப், அதனால அதை விட்டுறாதீங்கப்பா, ஜென்சி இளைஞர்களை, ஜென்சி படைபலமே அப்படின்னு கொண்டாடுறாரு. அப்படி அவர்களை தூண்டிவிட வேண்டிய ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். ஆனால் மற்ற கட்சியில் இருப்பவர்கள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், எங்களுக்கு எங்களுடைய வாக்கின் முக்கியத்துவம் தெரியும், அதனால நாங்க தெளிவா தான் இருக்கோம்.
அனாவசியமாக வீட்டுல புலியாவும் வெளியில எலியாவும் இருக்கக்கூடிய இந்த நடிகர் அனாவசியமாக திமுகவை குற்றம் சாட்டுகிறார். இவருக்கு அவ்வளவு தைரியம் இருக்குன்னா தேர்தல் ஆணையத்தை கேட்க சொல்லுங்க, தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட சொல்லுங்க, இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் கேள்வி கேட்க சொல்லுங்க. லெட்டர் அதான் பாரு, இது என்ன லெட்டர் அனுப்புறதும் இந்த வீடியோல பேசுறதும் தான் அரசியலா? அமெரிக்கால கூட அதிபர் தேர்தல், கவர்னர் தேர்தல் மிக சமீபத்துல பார்த்தோம்ல, எல்லாமே மக்களை சந்திக்கணும், மக்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம டெலிபிராம்டர் முன்னாடி வர்ற அந்த வசனங்களை வாசிச்சுட்டு போறது இல்ல அரசியல். இந்த SIR பிரச்சனை இதுவே என்னன்னு அவருக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்ன அப்படிங்கறதே அவருக்கு இப்பதான் புரிஞ்சிடும். ஸ்பெஷல் ரிவிஷன்னா என்ன, இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்ன, அது காலங்காலமா நடத்துறதுதான். என்னவோ இப்பதான் திமுக மூலமாக இது நடத்தப்படுகிறது, அல்லது திமுக தான் எங்களுடைய வாக்காளர்களை தடுக்கிறார்கள்னு இப்படி அபாண்டமா பேசுறதெல்லாம் சிறுபிள்ளைத்தனம். சிறுபிள்ளைத்தனம்ங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே எனக்கு சொல்ல தெரியல. புரிஞ்சுக்காம திரும்பவும் அந்த டயலாக பேசிக்கிட்டே இருக்காருன்னா இதுக்கு விடிவே இல்லையா அப்படிங்கறதுதான் ஒரே கேள்வியா இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல சந்தோஷ், அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதி இருக்கிறார் அப்படின்னு. அந்த கடிதத்தை தப்பான அட்ரஸ்க்கு அனுப்பியிருக்காரு, தப்பான நபருக்கு அவர் அட்ரஸ் பண்ணிருக்காருங்கிறதா தெரியுமா? உள்ளாட்சி தேர்தல் நடத்துகின்ற இந்த தேர்தல் அதிகாரி வேற, அல்லது இந்த மாதிரியான சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நடத்துகின்ற தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் வேறங்கிற அந்த புரிதல் கூட இல்லாம இவர் பாட்டுக்கு லெட்டரையும் கையெழுத்தையும் போட்டுட்டு அட்ரஸ மாத்தி அனுப்பினா என்ன அர்த்தம்? இப்படி முகவரி கூட சரியாக தெரியவில்லை அப்படிங்கும் போது இப்படி குழப்பவாதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர் மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய போட்டியே நடக்குது. யாரு மிக அதிகமாக தற்குறியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு போட்டி அவங்க கட்சியில நடந்துட்டு இருக்கு. அதற்கு கூடுதலாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு வெளிப்பாடு இருக்கணும். இந்த சனிக்கிழமைக்கு இன்னைக்கு இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. இதை பற்றி பேசுவதே முதல்ல தற்குறித்தனம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளவு நேரம் நம்ம ஹியூமன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவருடைய அறியாமையை இன்னமும் அதிகமாக பேசி பேசி இத பேசுறதுனால அவருக்கு என்னவோ பாப்புலாரிட்டி வந்துருச்சு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவருடைய அணில் குஞ்சுகள்லாம் ஆஹா எங்க தலைவரை எல்லாரும் பேசுறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி புலகாங்கிதம் அடைகிறாங்க, புல்லரிப்பு அடைகிறாங்க. இதெல்லாம் தேவையா? ஒரு ஜனநாயக நாட்டுல, அறிவார்ந்த தமிழ்நாட்டுல இவரை போன்ற புல்லுருவிகள், இவரை போன்ற தற்குறிகளுக்கு பதில் சொல்வதே வீணான வேலை அப்படின்னு நாம நினைக்கிறோம். அதை தவிர அக்கறை இருக்குமானால் இந்த தேர்தல் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இன்டென்சிவ் ரிவிஷனில் எப்படி பங்கேற்க வேண்டும் என்று திமுகவிடம் பாடம் கற்க வேண்டும் இவர்கள் அத்தனை பேரும். ஒண்ணு எதிர்ப்பு, அதை சுப்ரீம் கோர்ட்டில் நாம் வழக்கு தொடுப்பதன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது அந்த எதிர்ப்புக்கான பதில் அல்லது எதிர்ப்புக்கான தீர்ப்பு வரும் வரைக்கும் நாம் வாளா இருந்து விடக்கூடாது இல்லையா? அதனால இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல எப்படி பங்கேற்பது, அதன் மூலமாக எல்லா வாக்காளர்களையும் எப்படி இதில் இணைப்பது அப்படிங்கிற வேலையையும் நாம செய்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் எதையாவது இருந்தா பண்ண சொல்லுங்க, ஃபீல்டு ஒர்க் தெரிஞ்சதுன்னா பண்ண சொல்லுங்க. அது இவர் மட்டும் இல்ல, அவர் கொண்டாடுகின்ற அந்த தோழர்கள், அந்த ஜென்சி படைபலம், இப்படி எல்லாருக்குமா முதல் தலைமுறை வாக்காளர்கள் எல்லாரையும் பண்ண சொல்லுங்க அவங்க கட்சியில இருந்து. அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப குறை சொல்வது, குற்றம் சொல்வது, எங்களை அவருடைய எதிரியாக அவரே நினைத்து கொள்வது எல்லாம் அப்படியே அந்த காணல் நீரை பாக்குற மாதிரி இருக்கு அவருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல. அவருடைய வெற்றி என்பது ஒரு காணல் நீர்னு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கார். ஒரு புண்ணை சொரியறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் தெரியுமா, ஒரு சுகம் இருக்கும் தெரியுமா? அது மாதிரி நான் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறேன் பாத்தியா, நான் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சவாலா இருக்கிறேன் பாத்தியா அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் அவருடைய காணொளியில இருக்கே தவிர வேற எந்த விதமாகவும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எப்படி எதிர்கொள்வது, அதற்கு எப்படி தன்னுடைய மக்களை தயார் செய்வது என்கின்ற புரிதலே அவருக்கு இல்ல. வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க, எல்லாரும் அந்த டவுன்லோட் பண்ணி உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, வேண்டியவர்களுக்கு பண்ணுங்க, வேண்டாதவர்களுக்கும் பண்ணுங்க, இவ்வளவு சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கூட அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் திரும்ப திரும்ப அவருடைய வசனம் முழுக்க காட்டுது. ஓகே, நிறைய விஷயங்களுக்கு வந்தீங்க மேம், மிக்க நன்றி. நன்றிப்பா.